அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சனி வக்ரம் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள், அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் 15ஆம் நாள் சனி கும்பராசியிலே வக்ரம் அடைகிறார் 2024. அந்த சனி ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 மாதம் கும்பராசியிலே வக்ரகதியிலே சஞ்சரிக்க இருக்கிறார். அதனால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகளாக எந்தெந்த ராசிகள் இருக்கிறது இந்த 5 மாத காலங்களிலும் அதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். பொதுவாக வக்ரம் என்பது என்ன அப்படின்னா, சூரியன் தான் நவகிரகத்தோட தலைவன். சூரியனுடைய கதிர்வீச்சில் இருந்து மாறுபட்டு நிற்பது. வக்ரம் பெற்ற கோள் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய எப்போதுமே ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலனையும் காரகத்துவ பலனையும் சேர்த்து செய்யும். இந்த வக்ரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய ஆதிபத்திய பலனை செய்யும், அதோட தன்னுடைய காரகத்துவ பலனை செய்யாது. இப்போ சனி என்ன கிரகம்? பாவ கிரகம். அப்போ சனியுடைய காரகத்துவம் என்ன? வலி, வேதனை, துக்கம், துயரம், இந்த மாதிரி தான். ஆக இந்த காரகத்துவ பலன் நடைபெறாது. அது எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீட்டு சம்பந்தமான பலன்களை மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் இந்த சனி. அதே போல எந்த ராசிக்கு, அந்த ராசிநாதனுக்கு சனி நட்பா பகையா, அதை அனுசரித்தும் பலன்களை கூடவோ குறைவோ செய்வார். ஆக சனி வக்ரம் அடையும் பொழுது பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேஷராசிக்கு சனி எங்க இருக்காருன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், சித்தப்பா ஸ்தானம். ஆக நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று மிகச்சிறப்பாகவே சஞ்சரித்தார். அந்த வக்ரகதியிலே இந்த லாப பலன் கொஞ்சம் குறைவுபடும். அதாவது தொழிலிலே லாபத்திலே சிறிது குறைவுபடும். அதே போல் நெருங்கிய நட்பு வட்டாரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். சோசியல் மீடியாவில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த 11ஆம் இடத்திலே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி சித்தப்பா மூத்த சகோதர வகையிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மூத்த சகோதரிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுடைய எண்ணம், நீண்ட நாள் எண்ணங்கள், காரியங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நடக்கும். முதல் முயற்சி தடைப்பட்டு அப்புறம் நடக்கும். அந்த மாதிரியான நிலைகளை கொடுக்கும். மற்றபடி மேஷராசிக்கு குரு பாக்கி இருக்கிற கிரகங்கள் எல்லாம், ராகு கேது எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார். சனியும் ஃபுல் சப்போர்ட் தான். ஆனால் வக்ரகதியில் சனி கொஞ்சம் சனியுடைய இந்த 11ஆம் இடத்து லாபஸ்தானத்துடைய பலன் கொஞ்சம் குறைபடும், பலன்கள் கொஞ்சம் தடைபடும். ஆக சனி 11ஆம் தொழிலிலே கொஞ்சம் அக்கறை அதிகமாக எஃபெக்ட் போடணும். சனி தொழிலில் அதிகம், ஏன்னா லாபம் 10ஆம் இடத்துங்கிறது தொழில். இந்த 11ஆம் இடத்துல இருக்கார் 10ஆம் இடத்து அதிபதி. ஆக தொழிலிலே கொஞ்சம் அதிக அளவு கவனத்தை செலுத்த வேண்டும், உழைப்பை செலுத்த வேண்டும். அது மட்டும்தான் பார்க்கணும். அதே போல் அடுத்ததாக கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்து நடத்துகிறார். ஆக அஷ்டம சனி நடக்கக்கூடிய கடகராசி, ஏன்னா கடகராசியுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். அதே மாதிரி மேஷராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய் சனி பகை. அதோட கூடி இங்கே கடகராசிக்கு சந்திரனும் சனி பகை. ஆக கடகராசிக்காரர்களுக்கும் மிக இருக்கிறதுலே அதிகமாக கவனமாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னா கடகராசி தான். கடகராசி ரொம்பவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பத்திரப்பதிவு, இந்த மாதிரியான மோசடிகள், அதாவது ஒரு ரூபா கொடுத்தா 2 ரூபா தரேன்னு சொல்லி அந்த மாதிரியான பெரிய வலையில் போய் மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எதுவும் செய்யக்கூடாது. இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போங்கிற பாலிசியை கையில் எடுக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் புது முயற்சிகளை தவிர்ப்பது கடகராசிக்காரர்கள். சனி வக்கரமடைகிறதுலேயே அந்த 5 மாதம், இந்த 5 மாதத்தில் சனி வக்கரமடையும் பொழுது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் புது முயற்சிகளை தவிர்ப்பதே சிறந்தது. ஏன்னா 8ஆம் இடத்து பலன் அதிகமாகவே நடைபெறும். ஏன்னா ஆதிபத்திய பலனை கண்டிப்பாக அவர் சனிக்கு செஞ்சு தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியுடைய பலன், அதனுடைய வீரியம் கொஞ்சம் கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே நடக்கக்கூடிய காலம். மற்ற காலங்களை விட வக்கர காலங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த 5 மாதம் தேய்பிறை அஷ்டமியிலே காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமையிலே அசைவம் சாப்பிடாமல் இருப்பது, கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு வைப்பது, அதே போல் எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்வது, கருப்பாக ஊனமுற்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்கிறது, கருப்பு கொடை தானம் கொடுக்கறது, கருப்பு கலர் செருப்பு தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யும் பொழுது சனியோட தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக சிம்மராசிக்கு கண்டக சனி இல்லையா, 7ஆம் இடத்து சனி. சிம்மராசியோட அதிபதி யாருன்னா சூரியனும் சனியும் பகை. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்து காரகத்துவம் கொஞ்சம் பாதிக்கும்.
அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், அந்யோன்ய குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த காலகட்டங்களில். இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டுக்கிட்டுங்கிற மாதிரி அப்படியே அன்பாலேயே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த 5 மாதம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதத்துக்கெல்லாம் போகக்கூடாது. நண்பர்களை நம்பி எதுவும் செய்யக்கூடாது. அதே போல் 7ஆம் இடங்கிறது கூட்டுத்தொழில். கூட்டுத்தொழில் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கூட்டுத்தொழில் சம்மந்தமான முயற்சி எடுக்கக்கூடாது. கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களும் விட்டு கொடுத்து போகணும். கூட்டுத்தொழிலில் லாபம் பார்ட்னர், அதாவது பார்ட்னர் வந்து லாபத்தை அதிகமாக எடுப்பார், தனக்கு லாபம் குறையும். ஆக பார்ட்னரை நம்பக்கூடாது. இந்த நேரத்தில் கூட்டுத்தொழிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கூட்டுத்தொழில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே போல் சமூகம், இந்த சமூகத்தில் கெட்ட பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கவனமாக இருக்கணும். கவனமாக வெளி உலகத்தில் கவனமாக பேசணும். இந்த கண்டக சனி வந்து பலன்களை கெடுபலன்களை அதிகமாக செய்யும். அதனால் சிம்ம ராசிக்கு கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த சமூகத்தினுடைய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். கூட்டுத்தொழில் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது, கருப்பு எள்ளு கலந்த சாத்தை காக துவைக்கிறதுலாம் செஞ்சுக்கிட்டு வரணும். அதே போல் விருச்சிக ராசிக்கு 4ஆம் அஷ்டம சனியில் பாதி 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானம். தாயார்னா விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் சனியும் பகை. அப்போ கண்டிப்பாக இந்த தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. தாயாருடைய உடல்நிலை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய சுகம் கெடும். அதே போல் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நிலம், அசையா சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் இந்த சனி ஆனி மாதம் 15 ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அந்த நடக்கக்கூடிய இந்த வக்கர காலங்களில் எல்லாத்தையும் ஆற போடணும். ஏன்னா இல்லைன்னா வீடு சம்பந்தமான பிரச்சனை, அசையா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை, வண்டி வாகனங்களில் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். வாகனங்களிலே நிறைய பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த காலகட்டங்களிலே அசையா சொத்துக்கள், தாயாருடைய ஆரோக்கியம், அதே போல் வீடு, வண்டி, வாகனம், மனை இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சனி வக்கர காலங்களிலே பரிகாரம் செய்ய வேண்டும். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது, கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்து வைக்கிறது, கருப்பாக ஊனமுற்றவங்களை கண்டா உதவி செய்வது, எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்வதும் சனிக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.